அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலோகேஷன். இது பழைய சிலபஸில் கிடையாது. ஸோ புது ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 சிலபஸில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டாபிக் படிக்கணும். ஏன்னா இந்த டாபிக் புதுசாக இப்போ தான் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் என்னங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாமில் பார்க்கும்போது தான் தெரியும், சரியா? பட் இருந்தாலும் எல்லா வகையான பாசிபிலிட்டிக்கும் நம்ம தயாராக தான் போகணும். அந்த லெவலில் படிச்சுட்டு போனால் தான் நம்மளால் அங்கே மார்க்கை லூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி இன்டெப்த்தாக கொடுத்துருக்கேன். நம்மளோட வீடியோஸ் பார்க்காதவங்க பல வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் புக் பார்ட் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல் சிலபஸை முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ பிடிஎஃப் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப்யோ அல்லது இந்த வீடியோவோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஓகே, நேராக இப்போ எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிடலாம். ஜென்ரல் இங்கிலீஷில் கொலோகேஷன் இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன் பாருங்கள். Collocation refers to the combination of words that naturally go together in a language. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொலோகேஷன்ங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளோதான். அது நேச்சுரலா சேர்ந்து லாங்குவேஜ்ல பேசப்படுறது. ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. These words combination are often used in daily speech and writing. இந்த காம்பினேஷன் வந்து நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில நம்ம பேசுறப்பையும் எழுதுறப்பையும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மேக்கிங் தம் சவுண்ட் மோர் நேச்சுரல் அண்ட் ஃப்ளூவெண்ட். இது என்ன செய்யும் அப்படின்னா, நேச்சுரலாகவும் ஃப்ளூவெண்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கொலோகேஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்றப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கொலோகேஷன் அப்படிங்கிற எக்ஸாக்ட் மீனிங் புரிஞ்சிருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான், லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணப்படுறது, சேர்ந்து தான் அர்த்தம் கொடுக்கும். நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்றதுதான் இந்த கொலோகேஷன் அப்படிங்கிறது. இது இன்டெப்தா உள்ள போனா இன்னும் புரியும். அடுத்த டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன்ஸ், இதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்கு பாருங்களேன். அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. வெர்பு பிளஸ் நவுனு, நவுன் பிளஸ் நவுனு, வெர்பு பிளஸ் அட்வர்பு, அட்வர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ், வெர்பு பிளஸ் ப்ரிபோசிஷன். இதெல்லாம் பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்னன்னா, இப்போ இந்த இடத்துல எந்த வார்த்தை வேணா பொருத்தலாம், பட் ஆனால் இந்த பேட்டர்ன்ல இருக்கும், அது பேர் தான் பேட்டர்ன். ஓகேவா? இதே ஃபார்மேஷனை பழைய சிலபஸ்ல நீங்க ஒரு இடத்துல பார்க்க முடியும். எங்க அப்படின்னா, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் நீங்க பார்க்கலாம். கரெக்டா? ஞாபகப்படுத்தினா தெரியும். அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனு, வெர்பு பிளஸ் நவுனு, ஜெரண்ட், இந்த மாதிரி எல்லா ஃபார்மேஷன் பேட்டர்னும் புக்ல இருக்கு. 6ஆவதுலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். பட் அந்த டாபிக் நேம் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஒன்று மேலே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு, கீழே 4 ஆப்ஷன்ல இருக்கும். அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனு, வெர்பு பிளஸ் நவுனு, நவுன் பிளஸ் நவுனு, வெர்பு பிளஸ் அட்வர்பு, 4 ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பேட்டர்ன்ல இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பேட்டர்னை கொடுத்துட்டு கீழே 4 வார்த்தை கொடுத்துருப்பான். இந்த பேட்டர்ன்ல கீழே இருக்க வார்த்தை எது இருக்கு அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. முன்னாடி வரைக்கும் அப்படிதான் வந்துச்சு. ஸோ இந்த டாபிக்கும் அந்த டாபிக்கும் ஒன்னா நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரூலை ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, அங்க என்ன வேர்டு வருமோ அதான் அங்க வரணும். பாருங்களேன், எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸ்ட்ராங் காஃபி. ஸ்ட்ராங்குங்கிறது அட்ஜெக்டிவ், காஃபிங்கிறது நவுன். ஓகேவா? எப்பவுமே நவுனை டிஸ்கிரைப் பண்றதுதான் அட்ஜெக்டிவோட வேலை. அட்வர்போட வேலை என்ன? வெர்பை டிஸ்கிரைப் பண்றதுதான் அட்வர்போட வேலை. இதுதான் ஃபார்மேஷன். இப்ப ஸ்ட்ராங் காஃபின்னு இருக்கு. நம்ம எங்கேயாவது கடையில போய், சார் ஒரு ஹார்டு காஃபி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சொல்லவே மாட்டோம். கரெக்டா? இப்போ புரியுதா கொலோகேஷன்ங்கிறது என்ன வேர்டுன்னு? ஸ்ட்ராங்கோட சேம் மீனிங் தான் ஹார்டு, சிமிலர் மீனிங்னு வச்சுக்கோங்க. ஆனா எங்கேயாவது நம்ம பேசும்போது போய் ஒரு ஹார்டு காஃபி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கோமா? கிடையவே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங் காஃபி போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி டீப் ஸ்லீப், ஹெவி ரெயின். ஹெவி ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. மழை ஹெவியா பெஞ்சிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எங்கேயாவது போய் மழை வந்து பிக்கா பெஞ்சிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். இப்போ புரியுதா கொலோகேஷனோட வேர்டு என்னன்னு? இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டு பேசினாதான் பேச்சு வழக்குக்கும் அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதா கொலோகேஷன், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஹெவி ரெயின்ங்கிற இடத்துல நம்ம பிக் ரெயின் போட மாட்டோம். ஸ்ட்ராங் காஃபின்னு வர இடத்துல ஹார்டு காஃபி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க போறது கிடையாது. ஸோ அந்த பேச்சு வழக்குல என்ன யூஸ் பண்றாங்கிறது தெளிவா தெரியணும். ஓகேவா? அடுத்த ஃபார்மேஷன் பாருங்க. வெர்பு பிளஸ் நவுன். மேக் ஏ டிசிஷன், டேக் ஏ ரிஸ்க், டூ ஹோம்ஒர்க். இப்போ வெர்பு பிளஸ் நவுன், இது வெர்பு ஃபார்மேட்டு, நவுன் ஃபார்மேட் செகண்ட்ல வருது. மேக்குங்கிறது வெர்பு, டெசிஷனுங்கிறது நவுன், டேக்குங்கிறது வெர்பு, ரிஸ்க்குங்கிறது நவுன், டூங்கிறது வெர்பு, ஹோம்ஒர்க்ங்கிறது நவுன். ஓகேவா? ஓகே. இப்போ மேக் ஏ டிசிஷனுங்கிற இடத்துல
டேக் ஏ டிசிஷன் நம்ம சொல்ல முடியுமா? டேக் ஏ ரிஸ்க்குங்கிற இடத்துல மேக் ஏ ரிஸ்க் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தம் அப்படியே மாறுபடும். கரெக்டா? ஸோ மேக்கு டேக்கு எல்லாமே என்ன, ஆனால் சிமிலரான மீனிங் தான். ஓகேவா? இப்போ டூ ஹோம்ஒர்க் வர இடத்துல வேற எந்த வார்த்தையும் நம்ம போட முடியாது. மேக் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த நவுனுக்கு தகுந்தாப்புல பேச்சு வழக்கில் என்ன வெர்பு இருக்கோ அதுதான் வர வேண்டும். ஓகேவா? ஓகே. அடுத்த நவுன் பிளஸ் நவுன். கார் ஆக்சிடென்ட், டிராஃபிக் ஜாம், பிஸ்னஸ் மீட்டிங். இது நவுனு, காருங்கிறது நவுனு, ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு நவுனு, டிராஃபிக்ங்கிறது நவுனு, ஜாம்ங்கிறது பிஸ்னஸ்ங்கிறது ஒரு நவுனு, மீட்டிங்கிறது ஒரு நவுனு. ஓகேவா? ஸோ இப்போ கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு இருக்கு. வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம யார்கிட்டயே சொல்றோமா? பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம்? கார் ஆக்சிடென்ட் தான் சொல்றோம் இல்லையா? டிராஃபிக் ஜாம், பிஸ்னஸ் மீட்டிங், இது எல்லாமே பேச்சு வழக்கில் நான் வந்து டிராஃபிக் ஜாம்ல இருக்கேங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பிஸ்னஸ் மீட்டிங்ல இருக்கேங்க அப்படின்னு தான் சொல்றோம். கரெக்டா? ஸோ இந்த பிஸ்னஸ் மீட்டிங்க்கு இப்போ இன்னொரு ஃபார்மேஷன் இருக்கலாம் சினோனிம்ஸ் வந்து, பட் ஆனால் அதை நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டால் கிடையாது. ஸோ பேச்சு வழக்கில் அந்த இடத்துல என்ன பொருந்துமோ அதான் பொருந்தும். ஓகேவா? ஓகே. அடுத்த வேர்பு பிளஸ் அட்வர்ப். அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ற, வெர்பை டிஸ்கிரைப் பண்றதா அட்வர்போட வேலை. ஸ்பீக் கிளியர்லி, ஒர்க் ஹார்ட், ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஸ்பீக் கிளியர்லி அப்படின்னு சொல்றோம். என்னைக்காவது போய் ஸ்பீக் பியூர்லி அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஒர்க் ஹார்ட்னு சொல்றோம். எங்கேயாவது போய் நம்ம ஒர்க் ஸ்ட்ராங்லி, ஒரு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, ஸ்லீப் சைலண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்கோமா? கிடையாது. ஸோ எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தூங்குங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கிளியரா பேசுங்க, இப்படிதானே சொல்றோம். இதுதான் கொலோகேஷன், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்த அட்வர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஹைலி இன்டெலிஜென்ட், டீப்லி கன்சர்ன்ட், ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். இது அட்வர்பு, வெர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ். ஹைலி இன்டெலிஜென்ட், டீப்லி கன்சர்ன், ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட், ஹார்ட்லி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். அப்ப இங்க ஸ்ட்ராங்லி தான் கரெக்டான வேர்டு. ஓகேவா? ஸோ வெர்பு பிளஸ் அடுத்த ப்ரிப்போசிஷன். லுக் அட், லிசன் டு, டாக் அபவுட். வெர்பு ஃபர்ஸ்ட் வரணும், ப்ரிப்போசிஷன் செகண்ட் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன கடைசியா புரியுது? காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கும் இதுக்கும், இப்போ அட்வர்ப் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எடுத்தோம்னா ஏகப்பட்ட வேர்ட்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? எடுத்து நம்மளால படிச்சுக்க முடியும். ஆனா என்னோட சஜஷன் என்னன்னா, நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸையும் படிச்சுக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, அவன் இதை கண்டுபிடிச்சு கூட சொல்ல தேவையில்லை. இந்த ஃபார்மேட்ல அங்க நிறைய வார்த்தையை கொடுத்துருக்கான்ல, வெர்பு பிளஸ் அட்வர்ப்னு. ஆனா அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கும் கொலோகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காமன் கொலோகேஷன் பேட்டர்ன்ஸ் என்னென்ன பேட்டர்ன் பார்த்தோம். இதுக்கு பார்த்த பேட்டர்ன் தான், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அட்ஜெக்டிவ் பிளஸ் நம்ம ஹெவி ரெயின் இப்படிதான் பேசுறோம். எங்கேயாவது நேற்று வந்து ஸ்ட்ராங் ரெயின் பெஞ்சுங்க அப்படின்னு சொல்றோமா? கிடையாது. ஹெவி ரெயின் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வெர்பு பிளஸ் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. மேக் ஏ டிசிஷன், டூ ஏ டிசிஷன் அப்படின்னு சொல்றோமா? கிடையாது. அடுத்த நவுன் பிளஸ் நவுன். கார் ஆக்சிடென்ட் கரெக்ட். கார் கிராஷ், கார் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம செய்தியில அந்த மாதிரி எங்கேயாவது ரொம்ப ரேரான ஹைடெக்கான ஏரியால யூஸ் பண்ணுவாங்க, கார் கிராஷ் ஆயிடுச்சுன்ட்டு. அது சம்டைம்ஸ் கரெக்ட், பட் ஆனால் கான்டெக்ஸ்டுவலா அது ஏற்றுக்கப்படுறது இல்லை. ஸோ கார் ஆக்சிடென்ட்ங்கிறது தான் கரெக்டான மீனிங். அடுத்த அட்வர்ப் பிளஸ் வெர்பு. எக்ஸாம்பிள் ஸ்பீக் கிளியர்லி, இது கரெக்ட். ஸ்பீக் பியூர்லின்னு நான் சொன்னேன், ஆனால் அவங்க அதை விட ஸ்பீக் லவுட்லியவே எடுத்திருக்காங்க. ஸ்பீக் லவுட்லிங்கிறதே தப்பு தான். மே நாட் பி கான்டாக்ட், நம்ம பேசும்போது ஆனால் பேசுகிறோம் கண்டிப்பாக. ஓகேவா? மே நாட் பி கான்டாக்சுவல் கரெக்ட், கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்பீக் கிளியர்லிங்கிறதா கரெக்ட் ஃபார்ம். நம்ம பேசுறதுல பாருங்க, சில விஷயம் தப்பான விஷயமும் நம்ம பேசிட்டு இருக்கோம். லவுடா பேசு அப்படிமோ, கரெக்டா? ஸ்பீக் லவுட்லி அப்படிமோ. ஓகேவா? பட் அதுவே இங்க என்ன கான்டாக்சுவலா கரெக்டா ஏத்துக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து காம்ப்ளெக்ஸ் கொலோகேஷன்ஸ். காம்ப்ளெக்ஸ் கொலோகேஷன் ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை, நிறைய வேர்டு சேர்ந்து ஒரு மீனிங் தரும். Some collocations are more complicated and involve multiple words. அதான் அவங்க சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்ல. Involve multiple words. Make up your mind, take into account, break the news. இந்த மாதிரி ஒரு 2-3 வேர்டு சேர்ந்து கொலோகேஷனா அமையும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் கொலோகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது.
இப்போ கீ டிப்ஸ் பாருங்க. இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் கொலோகேஷன்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. கொலோகேஷன்ஸ், டீச்சிங் கொலோகேஷன்ஸ். இது வந்து நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், நீங்க படிக்கிறப்ப எப்படி புரியணுங்கிறதுக்காக. ப்ராக்டிஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் வச்சு கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூஸ் எ வெரைட்டி ஆஃப் எவ்ரி வேர்ட் ஃப்ரேசஸ் டு ஹைலைட் த நேச்சுரல் யூஸ் ஆஃப் கொலோகேஷன்ஸ். இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்ரிடே நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த பேச்சு வழக்கில் தான் இதை மேக்ஸிமம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்த கம்பேர் ராங் அண்ட் கரெக்ட் ஃபார்ம்ஸ். தப்பான கொலோகேஷனையும் ரைட்டான கொலோகேஷனையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. ஹெல்ப் லேர்னர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் காம்பினேஷன் அண்ட் அன்நேச்சுரல் ஒன்ஸ். என்ன அப்படின்னா, அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் காம்பினேஷன் எது, அன்நேச்சுரலா நம்ம யூஸ் பண்ற வேர்டு எதுன்னு நம்ம முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் படிக்கிறவங்களுக்கு. ஓகேவா. ஓகே. Here are more examples of collocations across different categories that you can use to help teach your students. நான் எனக்கு எடுத்துக்கிட்டது உங்களுக்கு சொல்லி தரதுக்காக. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் கீழே நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபார்மேஷன்லையும் நிறைய வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஹெவி ரெயின், டீப் ஸ்லீப், ஸ்ட்ராங் காஃபி, ஹை ஃபீவர், பிரைட் ஃபியூச்சர், லவுட் நாய்ஸ், ஃபியர்ஸ் காம்படிஷன், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபார்மேட் ஃபுல்லாகவே முதல் வேர்டு ஃபுல்லாகவே அட்ஜெக்டிவ், கடைசியில் இருக்க வேர்டு எல்லாமே நவுன். அப்போ அட்ஜெக்டிவும் நவுனும் சேர்ந்து எப்படி கொலோகேஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஹெவிக்கு பதில் நம்ம ஸ்ட்ராங் ரெயின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். டீப்புக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லுவோமா, கிடையாது. ஸ்ட்ராங்குக்கு பதிலாக ஒரு ஹார்ட் காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ ஹை ஃபீவர், இதோட சினோனிம்ஸ் ஹைன்னு எடுத்தா ஏதாவது இருக்கும், அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். லவுட் நாய்ஸ், அப்படி பேசுறதில்ல. ஓகேவா. ஸ்பீக் கிளியர்லின்னு வந்த இடத்துல இங்க ஸ்பீக் நாய்ஸ் அப்படின்னு சொல்றது கிடையாது நம்ம இல்லையா, லவுட் நாய்ஸ்னு வருது. ஸோ லவுட் இங்கே பொருந்தது. ஸோ இதான் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த நவுன் பிளஸ் நவுன். இதுவும் நவுனா இருக்கணும், இதுவும் நவுனா இருக்கணும். டிராஃபிக் ஜாம், புக் ஸ்டோர், டேட்டா அனாலிசிஸ், பிஸ்னஸ் கார்டு, ஜாப் இன்டர்வியூ, ஸ்கூல் பஸ், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், ஹாலிடே சீசன், ஃபுட்பால் மேட்ச். ஓகேவா. அடுத்த வெர்பு பிளஸ் அட்வர்ப். ஸ்பீக் கிளியர்லி, work hard, sleep soundly, drive carefully, laugh loudly, think deeply, speak fluently, write quickly. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த அட்வர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஹைலி ரெக்கமெண்டட், டீப்லி கன்சர்ன்ட், எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல், bitterly disappointed, totally unexpected, strongly opposed, really important. அடுத்த வெர்பு பிளஸ் ப்ரிபோசிஷன் ஃபார்ம். லுக் அட், லிசன் டு, டாக் அபவுட், ட்ரீம் ஆஃப், ரிலே ஆன். ஓகேவா. ஓகே. இன்னும் கொஞ்சம் இருக்கு. திங்க் அபவுட், கான்சன்ட்ரேட் ஆன், டிபெண்ட் ஆன், அக்ரி வித். இதெல்லாம் கடைசி ஃபார்மேட். ஸோ மோர் காம்ப்ளெக்ஸ் கொலோகேஷன் பார்த்தீங்களா, ஃப்ரேஸ் லெவலில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, அது இப்போ பார்க்க போகிறோம். டேக் இன்டு அக்கவுண்ட், break the news, come to a conclusion, get rid of, make an effort, give up, take part in, make a mistake, lost touch with. Idiomatic collocations அப்படின்னு ஒரு டைப் இருக்கு பாருங்க. hit the nail on the head, out of the blue, a piece of cake, burn the midnight oil, under the weather, in hot water. அதாவது இடியமேட்டிக் கொலோகேஷனா என்ன அப்படின்னா, இப்போ பீஸுங்கிற வேர்டு, பீஸ் ஆஃப் கேக்குன்னு வச்சுக்கோங்களேன். பீஸுங்கிற வேர்டுக்கு சினோனிம்ஸ் வேற இருக்கு, ஆனால் அதை போட்டு நம்ம பேசுகிறோமான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் இதில் மீன் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் இருக்கு. பை த புக், ஆன் த வால். ஓகே. அடுத்த காமன் ஃப்ரேசல் வெர்ப்ஸ். வெர்பு பிளஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல. கிவ் அப், செட் அப், பிரிங் அப், பிக் அப், டேர்ன் ஆன், டேக் ஆஃப்,
லுக் ஆஃப்டர், ரன் இன்டு, கேரி அவுட். இதெல்லாம் காமன் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இப்போ என்னோட சஜஷன் படி, என்னுடைய கெஸ் படி இவங்க எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, கொலோகேஷன்ஸ்லாம் மீன் பண்ணாம டைரக்டா மேல வெர்பு பிளஸ் பார்ட்டிசிபல் ஃபார்மை கண்டுபிடிங்க கீழே, இல்ல நவுன் பிளஸ் நவுன் ஃபார்மை கீழே, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரியே இந்த கேள்வியை இவன் கேட்க முடியும் இல்லையா? கரெக்டா? அவன் கொலோகேஷனுங்கிறது நமக்கு மீன் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. இல்ல கொலோகேஷன் கொடுத்து இந்த வேர்டை கண்டுபிடின்னு கூட சொல்லலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் கொலோகேஷன் வேர்ட் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபார்மேட்லாம் எதுவுமே கொடுக்காம, இப்போ நம்ம 7 பேட்டர்ன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ஒரு 4 வார்த்தையை கீழே கொடுத்தா அது நமக்கு டஃபாக தானே இருக்கும். அப்போ அந்த 7 பேட்டர்னில் எல்லா பேட்டர்ன் தெரிஞ்சாதான் நம்ம கீழே 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கு நம்ம கண்டுபிடிக்கும். மேபி இப்படி கேட்கலாம். ஓகேவா? ஓகே. To help you differentiate between collocations and compound words, here's some more clues and tips to identify each type. இந்த கொலோகேஷனையும் காம்பவுண்ட் வேர்ட்ஸையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன க்ளூஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? கீழே 3 காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துட்டு ஒரே ஒரு கொலோகேஷன் வேர்டு கொடுத்து ஃபைண்ட் அவுட் த கொலோகேஷன் வேர்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் இது. ஓகேவா? டிஎன்பிசி காரங்க அவங்க ஒரு 8 அடி பாஞ்சாங்கன்னா நம்ம 16 அடியில் ஆல்ரெடி அங்கே சேர் போட்டு உட்காந்துருக்கணும். அப்போதான் ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா? ஓகே. இப்போ கொலோகேஷன்ல காம்பவுண்ட் வேர்ட்ஸ் க்ளூஸ் ஃபார் ஐடென்டி. இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிங்கிள் வேர்ட் ஃபார்மேஷன். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஒன் நியூ வேர்ட் when 2 or more words combination. எப்பவுமே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2 வேர்ட் சேர்ந்து ஒரு புது நியூ வேர்டை உருவாக்கும். ஓகேவா? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நியூ வேர்டை உருவாக்கும். ஆனா கொலோகேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு நியூ வேர்டெல்லாம் உருவாக்காது. இப்போ புரிஞ்சிருச்சா? அடுத்து, the meaning of the new word is often different from the individual words is made up of. இப்போ ஒரு நியூ வேர்டு உருவாச்சுல, அந்த நியூ வேர்டோட மீனிங் அந்த இண்டிவிஜுவல் வேர்டு இருக்குல்ல, அதுக்கும் இந்த நியூ வேர்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு வேர்டா இருக்கும். அதான் காம்பவுண்ட் வேர்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்னோ மேன். இது எப்படி பிரிக்கலாம்? ஸ்னோ பிளஸ் மேன். ஃபர்ஸ்ட் ஸ்னோ மேனுங்கிறதே ஒரே வேர்டு தான். புரியுதுங்களா? கேப் கொடுக்கல பார்த்தீங்களா? ஸோ கேப் கொடுக்கலனாலே அது ஒரே வேர்டு தானே, ஸ்னோ வேர்டு. இப்போ ஸ்னோங்கிறது பனி, மேனுங்கிறது தனியா ஒரு மனுஷன். ஆனா அது என்ன சொல்லுது? ஒன் ஆப்ஜெக்ட், எ ஃபிகர் மேட் ஆஃப் ஸ்னோ. அது ஆனா வேற ஸ்னோமேன்ங்கிறது என்ன சொல்றது? வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஓகேவா? அடுத்த நோட் புக். நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நோட்ஸ் எடுன்னு சொல்லலாம், இல்ல புக்கு தனியா புக்குன்னு சொல்லலாம். நோட் புக்குங்கிறது அதோட ஒட்டுமொத்த மீனிங் என்ன? நோட் புக்னா ஒன் ஐட்டம் யூஸ்டு ஃபார் ரைட்டிங், அது ஒரு எழுதுறது. ஆனா நோட்டுனா நோட்ஸ் எடு, நோட் பண்ணுன்னு கூட ஒரு மீனிங் இருக்கு தனியா. அதுக்கும் இந்த எழுதுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. ஸோ இதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ பெர்மனன்ட் காம்பினேஷன். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆஃபன் அப்பியர் as a single word in the dictionary, closed or hypothetical form. அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு எப்படி தான் இருக்கும்? நான் சொன்ன மாதிரி சிங்கிள் வேர்டா மட்டும்தான் இருக்கும். சில இடத்துல சில ஃபார்மேஷன் இருக்கும், அதையும் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ டூத் பிரஷ். டூத்தோட தனி மீனிங் என்ன? பல்லு. பிரஷ்ங்கிறது எந்த பிரஷ் ஆகனா இருக்கட்டும். ஆனா டூத் பிரஷ்னு அது சேர்ந்து, இப்ப கடைக்கு போறோம், ஒரு டூத் பிரஷ் கொடுன்னு கொடுப்போம், கேட்போம். கரெக்டுங்களா? பிரஷ் கொடுங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற பிரஷ்ஷா இல்லை நீங்க பல்லு விளக்குற பிரஷ்ஷாங்கன்னு கேட்பாங்கல்ல, கேட்கலாம்ல. பொதுவா போய் பிரஷ்ன்னு கேட்டா அவன் டூத் பிரஷ் தான் எடுத்துற போறான், அது நான் கேட்கல. பட் ஆனால் ப்ராக்டிகலா திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா, நம்ம போய் பெயிண்ட் அடிக்கிற கடையில் போய் ஒரு பிரஷ் கொடுங்க அப்படின்னோம்னா பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் தானே எடுத்து கொடுப்பான். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? டூத் பிரஷ் கொடுங்கன்னு ஒரு இடத்துல கேட்டா மட்டும் நம்மளால கிளாரிட்டியான பதில் கிடைக்கும் இல்லையா? ஓகே. ஸோ டூத் பிரஷ்ஷுங்க சேர்ந்து ஒரே நேமா மாறிடுச்சு, மீனிங்கும் மாறிடுச்சு. எ டூல் ஃபார் பிரஷிங் டீத், அது ஒரு டூல் டீத் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த மதர் இன் லா. இந்த மதர் இன் லாங்கிறது ஒரே வேர்டு தான். இந்த டேஷ் டேஷ்லாம் போட்டிருக்கனால இது ரெண்டு தனித்தனி வேர்டு அப்படின்னு நினைச்சுக்காங்க. மதர் இன் லாங்கிறது ஒரு அர்த்தம் என்னன்னா ஒரே வேர்டு தான். மதர் இன் லாங்கிறது மாமியார், அவ்வளவுதான். மாமியார் தமிழ்ல பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆனா மதர் இன் லா, மதர்னு எடுத்தீங்கன்னா அம்மா, இன்னுன்னு எடுத்தீங்கன்னா உள்ளங்கிற அர்த்தம் இருக்கு ப்ரிபோசிஷன், லான்னு எடுத்தீங்கன்னா சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இது மூணு சேர்ந்து அர்த்தம் அப்படியே மாறுதா? மாமியாருக்கும் இப்ப நான் சொன்ன மீனிங் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. அது ஒரு ஸ்பெசிபிக் ஃபேமிலி மெம்பரோட பேரு, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நியூ மீனிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி
அது ஒரு புது மீனிங்கை தான் கொடுக்கும். த கம்பைன்டு மீனிங் ஆஃப் த காம்பவுண்ட் வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் த இண்டிவிஜுவல். கண்டிப்பாக இண்டிவிஜுவலோட மீனிங்கை தான் தனியாக கொடுக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஃபுட்பால் இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா கேப்பு கொடுக்கல. இது ஒரே வேர்டாக இருந்தால் காம்பவுண்ட் வேர்டாக தான் இருக்கும் ஃபுட்பால். சரி, பேட்டர்ன் ஃபார்மேட்லேயே கொடுக்கலாம்னு வச்சுங்க. ஃபுட்டுங்கிறது ப்ளஸ் பால் பிரிச்சே கொடுக்குறான்னு வச்சுங்க. இப்போ ஃபுட்னா என்ன? காலு. பாலுங்கிறது பந்து. ஆனால் ஃபுட்பால்னு வரும்போது இது ஒரு கேமோட பேர் இல்லையா? டஸ் நாட் மீன் எ பால் ஃபார் யுவர் ஃபுட், அப்படி மீன் பண்ண கிடையாது. இட் ரெஃபர்ஸ் எ டைப் ஆஃப் ஸ்போர்ட். இந்த ரெண்டு சேரும்போது காலுக்குரிய பந்துன்னு மீன் அங்கே வரல, அங்கே அது ஒரு கேமோட நேம் அது. ஓகேவா? மீனிங் மாறுதா? அதான். இப்போ கொலோகேஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? மல்டிபிள் வேர்ட்ஸ், நாட் ஏ சிங்கிள் வேர்ட். கண்டிப்பா கொலோகேஷன் சிங்கிள் வேர்டா இருக்காது. ஆனா கண்டிப்பா காம்பவுண்ட் வேர்ட் சிங்கிளா இருக்க 99% வாய்ப்புண்டு. ஓகேவா? ஸோ கொலோகேஷன்ஸ் இஸ் ஆர் மல்டிபிள் வேர்ட்ஸ் தட் ஸ்டே ஆர் செப்பரேட் என்டிட்டிஸ் அண்ட் டோன்ட் ஃபார்ம் ஏ சிங்கிள் வேர்ட். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் வேர்டா மாறவே மாறாது. அது என்ன ஃபார்மேட் வேணா இருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ மேக் ஏ டிசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேப் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் இது வந்து கொலோகேஷன்ல வரலாம் அப்படின்ட்டு. மேக்குங்கிற வருது, டிசிஷனுங்கிறது நவுனு. ஓகேவா? ரெண்டு சேர்ந்து மேக் ஏ டிசிஷன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஏதாவது கேமோட பேராவோ, இல்லை ரெண்டும் சேர்ந்து ஏதாவது டூத் பிரஷ் வச்சு அது மாதிரி ஏதாவது பேரா ஃபார்ம் ஆகுதா? வேற ஒரு வேர்டா மாறுதா? கிடையவே கிடையாது. மேக் ஏ டிசிஷன் ஒரு சென்டென்ஸ் மாதிரி இல்லையா? அதான் அவங்க மீன் பண்றாங்க. இப்போ டேக் ஏ ரிஸ்க், ஹெவி ரெயின். ஹெவி ரெயின் தனித்தனியா பார்த்தாலும் ஹெவினா பலம், மழை ரெண்டு சேர்ந்ததான், ரெண்டு மீனிங் சேர்ந்துதான் இங்க ஒரே மீனிங் ஆகுது. வேற மீனிங்கா மாறவே மாறாது. அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனு, இங்க வெர்ப் பிளஸ் நவுன். ஓகேவா? அடுத்த நேச்சுரல் பேரிங். Collocations sound natural and native to speakers of the language, but they don't create a new meaning as a single word. Collocations அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு நேச்சுரலா பேசும்போது நம்ம எது பொருந்தோ அதான் பேசுறோம். பட் ஆனால் அது என்ன செய்யாது, ஒரு புது விதமான வேர்டை உருவாக்கி புது மீனிங்கை உருவாக்காது. அதான் கொலோகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, டேக் ஏ பிரேக். டேக்கை தனியாக பிரிங்க, பிரேக்கை தனியாக பிரிங்க. மீன் பண்ணா என்ன? டேக்னா எடுத்துக்க, பிரேக்னா இடைவேளை, பிரேக் எடுத்துக்க, அவ்வளோ. அதான் மீனிங்காக வருது. வெர்ப் பிளஸ் நவுன். டஸ் நாட் மீன் டேக்கிங் ஏ சிங்கிள் நியூ ஆப்ஜெக்ட். அது வந்துச்சா நியூ ஆப்ஜெக்ட், அது மாறுச்சா? கிடையாது. பட் இஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் வே டு சே பாஸ். கொஞ்சம் பாஸ் பண்ணு, பாஸ்னா நிப்பாட்டுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படிங்கிறத டேக் ஏ பிரேக்னு சொல்கிறோம். ஸோ மீனிங் இப்போ புரியுதா? காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கும் கொலோகேஷன்ஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அடுத்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பிரஷன்ஸ். Collocations are combination of words that are used together frequently in everyday language, sound familiar or correct to native speaker. அதாவது எப்படின்னா, அது காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான். தேர்ட் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம எவ்ரிடே லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற வேர்டு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும், ஃபெமிலியா என்ன யூஸ் பண்றதை வச்சு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஃபாஸ்ட் ஃபுட்னு எடுத்துங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி, ஃபாஸ்ட்னா என்ன? வேகமா. ஃபுட்டுங்கிறது சாப்பாடு. ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவோம், சீக்கிரமா செய்வோம் சாப்பாடை, அதான், வேற எதுவுமே இல்லை. டாக்டர் என்ன சொல்லுவாரு? ஃபாஸ்ட் ஃபுட் நிறையா சாப்பிடாதீங்க, இல்லை ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிடாதீங்க அப்படிம்பாரு. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது சீக்கிரமா செய்ய முடியும், டக்கு டக்கு டக்குன்னு, அதான். ஸோ ஃபாஸ்ட்டுங்கிறது சீக்கிரம், ஃபுட்டுங்கிறது ஏதாவது மீனிங் மாறுச்சா? இது ஏதாவது கேமோட பேரா மாறுச்சா? இல்லை ஏதாவது வெஹிக்கிளோட பேரா மாறுச்சா? எதுவுமே கிடையாது. அப்போ இதுதான். ஸோ அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் ஃபார்மேட்ல இருக்கு, ஆனால் நாட் ஏ நியூ வேர்ட், மாறாது. ஜஸ்ட் ஏ காமன் எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. வேர்ட் பேரிங் ஃபார் கிளாரிட்டி. இதோட பர்பஸ் இன்னொன்று என்ன? கிளாரிட்டியான வேர்ட் பேரிங், பேசுறதுக்கான கிளாரிட்டியான வேர்ட் பேரிங். Collocations pair together common words like verbs with noun, adjective with nouns, etc. நம்ம 7 பேர் பார்த்தீங்களா எல்லாமே. They don't become a single word. சிங்கிள் வேர்டா மாறவே மாறாது. ஆனால் காம்பவுண்ட் வேர்டு அப்படியே சிங்கிள் வேர்டா மாறும். ஓகேவா? ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ட்ராங் காஃபி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் ஃபார்மேட்ல இருக்கு. பேரிங் டூ வேர்ட்ஸ், தட் மீன்ஸ் சென்ஸ். இது ஒரு சென்ஸை கொடுக்குது, அவ்வளோதான். இப்போ சரி பவர்ஃபுல் காஃபி அப்படின்னு நம்ம சொல்றோமா? கிடையவே கிடையாது. இட் வுட் சவுண்ட் ஆட். எப்படின்னா, நான் கொடுத்த டிப்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்மளை டிஎன்பிஎஸ்சிக்காரங்க குழப்பம்னு நினைச்சாங்கன்னா ரெண்டு விதமாக தான் கொஸ்டினே கேட்க முடியும். என்னன்னா,
காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 3 காம்பவுண்ட் வேர்டு ஆப்ஷன்களை கொடுத்துட்டு ஒரு கொலோகேஷன் வேர்டை கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த கொலோகேஷன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா கரெக்டான கொலோகேஷன் வேர்டு எது இருக்குன்னு கேட்கலாம். அப்போ அந்த 7 பேட்டர்ன் வச்சு நம்ம அவன் கரெக்டான கொலோகேஷன் வேர்டு எதுன்னு கேட்டான்னா நம்ம மைண்டை யூஸ் பண்ணி இந்த வேர்டுக்கு பக்கத்தில் இந்த வேர்டு தான் பொருந்தான்னு பார்த்து செக் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நீ காம்பவுண்ட் வேர்டை கொடுத்து நீ கொலோகேஷன் வேர்டை மட்டும் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்தான்னா நம்ம இப்போ படித்த ரூலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இது நீங்கள் குயிக் ரிவிஷனுக்காக நான் எடுத்திருக்கேன். குயிக் டிப்ஸ் இது கீழே டேப்லேஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நிறையா பார்த்தோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் யூஸ்வலி சிங்கிள் வேர்டாக வரும். ஓகேவா? ஸ்னோமேன், டூத் பேஸ்ட் ஆர் வெல் நோன். இந்த மாதிரி டேஷ் போட்டிருக்கிறதுக்கும் கேப் கொடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா. இந்த மாதிரி டேஷ் போட்டானாலும் என்ன அர்த்தம், அது கேப்னு நீங்கள் எடுத்துக்கூடாது சார், 2 வேர்டாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்த கலோகேஷன்ஸ் வில் பி 2 ஆர் செப்பரேட் வேர்ட்ஸ் தட் டுகெதர் நேச்சுரலி சேர்ந்து வரும். பட் த காம்பினேஷன் டஸ் நாட் கிரியேட் ஏ நியூ வேர்ட். ஏற்கனவே படிச்சதான், நியூ சிங்கிள் வேர்டு வராது. மேக் எடிஷன், ஹெவி ரெயின், இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேக் எடிஷன், நியூ வேர்டு. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. பார்த்ததான் ஃபுட்பால், ஆல்ரெடி பார்த்துட்டோம். நியூ மீனிங், ஃபுட்பாலுங்கிற ஒரு கேமோட நேமாக மாறும். இது மேக் எடிஷனுங்கிறது அது மாதிரி மாறாது. மேக் டிசிஷன் அப்படின்னா அதே அர்த்தம் தான் கொடுக்கும், நோ நியூ வேர்டாக மாறல. புரியுதுங்களா? அதான். ஸோ உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் குயிக் ரிவிஷனுக்காக, கடைசி நேரத்தில் பார்க்கணுங்காண்டி. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸும் கொலோகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது சிங்கிள் வேர்டாக மாறும், இது சிங்கிள் வேர்டாக மாறாது, மீனிங்கும் மாறாது, ரிமைன் செப்பரேட்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் டூத் ப்ரஷ், இங்கே மேக் எடிஷன். இங்கே நியூ வேர்ட் வித் நியூ மீனிங்காக மாறும், இங்கே வேர்ட்ஸ் கம்மி ஜஸ்ட் எக்ஸ்பிரஷனாக தான் கொடுக்கும். ஓகேவா? ஸ்ட்ராங்காக போடு, லைட்டாக போடு, அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் தான் கொடுக்கணும், இல்லையா மீனிங்கை மாற்றாது. அடுத்த வேர்ட் டைப் பாருங்க, ஆல்வேஸ் சிங்கிள் வேர்டாக இருக்கும், இது செப்பரேட் வேர்டாக தான் இருக்கும். இது சிங்கிள் வேர்டாக இருக்கும், செப்பரேட். டிக்ஷனரி ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரியாக இருக்கும். ஈச் வேர்ட் லிஸ்டட் செப்பரேட்லி. இந்த வேர்டை எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க டிக்ஷனரியில். ஓகேவா? கிளாரிட்டி, கம்பைன்டு மீனிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். மீனிங் இண்டிவிஜுவல் மீனிங் மாறும், இது மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோட் புக்கு, இங்கே ஹெவி ரெயின், ஸ்னோமேன். 3 எக்ஸாம்பிள் மேலே இருக்கிறது அப்படி டேப்லேஷனுக்கு மாற்றிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. திரும்ப திரும்ப அதே வேர்டு தான் அழுத்தி நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா காம்பவுண்ட் வேர்ட் நியூ வேர்டாக மாறும், சிங்கிள் வேர்டாக இருக்கும். பட் கொலோகேஷன் மல்டிபிள் வேர்டாக தான் இருக்கும். கொலோகேஷனில் மீனிங் மாறாது, நேச்சுரல் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, this table should make it easier for you to identify, explain the difference between compound words and collocation. Here are 10 fill in the blank questions specifically for collocation. கொலோகேஷனுக்காக மட்டும் ஒரு 10 கொஸ்டின் எடுத்துருங்க. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படித்ததை வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்காக, வேறு எதுக்குமே கிடையாது, நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்காக fill in the blanks கொலோகேஷனை மட்டும் மைண்டில் வச்சு நான் எடுத்திருக்கேன். காம்பவுண்ட் வேர்ட்லாம் உள்ள கொண்டாந்து கன்ஃபியூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா she decided dash a plan for a weekend. he dash make a mistake. இந்த இடத்துல மேக் வருமா, டூ வருமா, மேடு வருமா, டுக் வருமா, டேக் வருமா, டூ வருமா, ஹேட் வருமா, மேடு வருமானு நீங்கள் யோசிச்சு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கொலோகேஷனில் டஃப்பான ஏரியா. இப்போ மேலே படித்த ரூல்ஸு இதெல்லாம் கேட்டால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி கீழே 4 வேர்டு கொடுத்து எந்த வேர்டத்துக்கு போடுங்கன்னு கேட்டால் 4 வேர்டும் பொறுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம தப்பாக கூட பேசிகிட்டு இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டிய டாபிக் தான் இந்த கொலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது. இதை நீங்கள் இப்படியே வச்சு பார்த்துட்டு கீழே ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கீழே ஆன்சர் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், 10க்குமே கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துருக்கேன், 10க்குமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, எண்ட் முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு டஃப்பான ஏரியா. ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொலோகேஷன்ஸை பற்றி எந்த ஐடியாவும், கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஐடியாவும், கொலோகேஷனாக என்னன்னு தெரியும், நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். பட் அவன் எப்படி கேட்குறான், அந்த கொலோகேஷனுங்கிறத அவன் எப்படி மைண்டில் வச்சிருக்கான், சென்டென்ஸாக கேட்க போகிறானா, இல்லை காம்பவுண்ட் வேர்டை உள்ள கொண்டாந்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்க போகிறானா, இல்லை கொலோகேஷனை கண்டுபிடி, இல்லை அட்வர்ப் ப்ளஸ் நவுன் அந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான்னு கிடையாது. ஆனால் என்னை பொறுத்துக்கு என்னோட கெஸ்ஸிங் அந்த காம்பவுண்ட் வேர்டோட ஃபார்மேட்டை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேர்டை கொடுத்து கொலோகேஷன் கண்டுபிடிமா, இல்லை காம்பவுண்ட் வேர்டை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி கொலோகேஷன் வேர்டை கண்டுபிடிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டாபிக், ஃபர்ஸ்ட் டைம் வருது இல்லையா, அப்போ யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படி கேட்பான்ட்டு. இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நேராக கீழே, அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி தெளிவாக பிரிண்ட் போட்டு படிச்சிருங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ இதோட கொலோகேஷன் அப்படிங்கிற டாபிக் ஓரளவு 19% ஓவர்.
ஃபுல்லாக 19% நான் கவர் பண்ணிட்டேன். புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தா கொலோகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை தனியாக செப்பரேட்டாக எந்த இடத்துலையுமே கொடுக்கல. 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தாச்சு. உள்ளே எதுவும் சப்டிவிஷனில் வேற டாப்பிக்கில் நேமில் காண கொடுத்துருக்காங்களான்னு தெரில. அதையும் நான் பார்த்துட்டேன். ஆனால் கொலோகேஷனுங்கிற வேர்டே வரல எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையுமே. இது வந்து ஒரு பேசிக் கிராமட்டிக்கல் இது மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. புதுசாக டஃப்பாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, தமிழை ஈஸி ஆக்குறேன் அப்படின்ட்டு இங்கிலீஷை வந்து டஃப்பாக இருந்த ஏரியாவை இன்னும் டஃப் ஆக்கிருக்கீங்கடா. அந்த மாதிரி தான் இருக்குது. கொடுமையாக இருக்குது. இந்த டாபிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வேதனைப்பட்டு மட்டும் இவங்க காதில் விழுந்துற போதா என்ன, கவர்மெண்ட் காதில். சரி, ஓகே. இப்போ கீழே டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் லிங்க்கில், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொலோகேஷன் டாபிக்லாம் குறைஞ்சது ஒரு 5 டைம் பாருங்கள். பிடிஎஃப் திரும்ப திரும்ப பாருங்கள், 5 டைம் பாருங்கள். இதில் நான் டெஸ்ட்டு போடும்போது நிறைய கொஷின்ஸ் கொடுக்குறேன். அதை வச்சு நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செய்து சேனலில் ரெஃபர் பண்ணி அனுப்புங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கடுமையான சப்போர்ட் இந்த சேனல் கொடுக்கணும் அப்படிங்கிற நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் தயவு செய்து நம்ம சேனல் இருக்குது அப்படி முன்னாடியே இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சிலபஸ் மாற்றாதப்போ ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் சிலபஸ் மாற்றினால நம்மளால் கடுமையாக ஒரு 100% சப்போர்ட் கொடுக்க முடியாமல் போச்சு. பட் இந்த டைம் அப்படி ஆகாது. சிலபஸை மாற்றிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஒரு மாதத்துலேயே எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி போடணும். அதான் என்னோட எய்ம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.